சகோதரிகளே, சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டு இறைவாக்குரைஞர்களில் இயேசுவை போன்ற ஒரு ஃபிகர் ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அது எரேமியாஸ் என்று தான் சொல்வார்கள். இறையியல் வல்லுநர்கள், மறைநூல் வல்லுநர்கள் அதைத்தான் சொல்வார்கள். ஏனென்றால் எரேமியாஸனுடைய அந்த கேரக்டர், அவருடைய அந்த பர்சனாலிட்டி, இதெல்லாம் இயேசுவை மிகவும் ஒத்திருந்தது என்று சொல்வார்கள். இன்று முதல் வாசகத்தில் எரேமியாஸ் ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கும் பிடிக்காத, மக்களுக்கும் பிடிக்காத வார்த்தையை சொல்லும்படி கடவுள் அவரை கட்டாயப்படுத்துகிறார். நல்லதைத்தான் சொல்கிறார். அரசருக்கும் சரி, சமூகத்துக்கும் சரி அவர் சொல்வது பிடிக்கவில்லை. ஆனால் அவர் நல்லவர் என்பது இவர்களுக்கும் தெரியும். ஆனால் என்ன சொல்கிறார்கள்? இவன் நல்லவன்தான், ஆனால் இவன் நன்மைத்தனமே நமக்கு தடங்களாக இருக்கிறதே, அதாவது இவன் நன்மைத்தனமே நமக்கு ஒரு தீர்ப்பாக இருக்கிறதே என்று அவரை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்தில் இருந்து நம்ம நடப்பது உண்டு. நல்லவனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று சொல்வார்கள். இப்போ அமைப்பே தவறாக இருக்கும் பொழுது, நிறைய கரப்ஷன், ஊழல்லாம், கையூட்டல் நிறைய இருக்கிற ஒரு அமைப்பில் நீ இருக்கும் பொழுது, அங்கே நீ மட்டும் நல்லவனாக இருந்தாக்கா இது சர்வைவ் ஆக முடியுமா? கஷ்டம். முடியாது ஃபாதர், முடியாது. நம்மளாம் அங்கே ஒத்து போனால் தான், இந்த அரசியல்னு வந்துட்டாக்கா அதுலேயும் ஒத்து தான் போய் ஆகணும். இப்படி அந்த அமைப்பில் இருந்தாக்கா நாமளும் இது மாதிரி செஞ்சு தான் ஆகணும். நல்லவனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று சொல்லுவோம். ஆனால் எரேமியாஸ் நல்லவனாக இருக்க இறைவன் அவருக்கு கட்டளையிட்டதால் அவர் நல்லவனாகவே இருந்தார். இதுவே அவருக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த நல்லவன், அவனுடைய நன்மைத்தனம் நமக்கு ஒரு தீர்ப்பாக, நமக்கு நம்முடைய மனசாட்சிக்கு ஒரு உறுத்தலாக இருக்கிறது. ஆகினால் இவனை கொன்று விடுவதுதான் நல்லது என்று அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். இது இயேசுவை பற்றிய ஒரு கருத்து. இயேசு நல்லவராக இருந்தார், ஆனால் அவர் சொல்வதெல்லாம் இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதனால் அவரையும் நாம் துரைத்து விட வேண்டும் என்று யூத மத தலைவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் பேசிக்கொள்வது நமக்கு தெரியும். இரண்டாவதாக இன்றைய நற்செய்தியில் இயேசு என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். இது யோவான் நற்செய்திக்கே உரிய ஒரு தனி பண்பு. தொடக்கத்திலிருந்தே, கானா ஊர்லேருந்தே இயேசு சொல்வார், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. மாதாவிட்டே சொல்வார், ஒரு எக்ஸ்கியூஸ், நான் என்னை புதுமையெல்லாம் செய்ய சொல்லாதீங்க, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று. சரி, நேரம் என்றால் என்ன? என்னுடைய நேரம் இன்னும் எப்பொழுது வருகிறது? கடவுள் தனக்கென்று எதையெல்லாம் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கின்றாரோ அதை செய்ய வேண்டிய நேரத்தில் அதை செய்வது தான் நல்ல நேரம். அதுதான் அந்த நேரம் தான் நல்ல நேரம். அதற்கு முன்பே அவருக்கு பிரச்சனையில் மாட்டிட்டு இறந்து கூட இருந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. ஏன்னா தந்தை நியமித்த அந்த நேரம் இன்னும் வரவில்லை. ஆகினால் நம்முடைய கலாச்சாரத்தில் கூட நாம் அடிக்கடி நல்ல நேரம், கெட்ட நேரம் இப்படி பார்க்குறதெல்லாம் நமக்கு ஒரு பழக்கமாயிடுச்சு. ஒரு பெரிய மூட நம்பிக்கை. ஒரு முறை கல்யாணத்துக்கு போகிறதுக்கு போது கூட ஒரு முறை சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்க, சாமி சீக்கிரம் அந்த கல்யாணத்தை மந்திரிச்சிங்க முதல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் பூசையை வச்சுக்கிங்க, ஏன்னா நல்ல நேரம் இப்போ முடிய போகுது. நான் விளையாட்டாக சொன்னேன், நல்ல நேரம் என்றால் என்ன? இறைவனோடு நாம் இருக்கும் நேரம் தான் நல்ல நேரம். அவருடைய பணியை நாம் செய்யும்போது தான் நல்ல நேரம். மற்றவையெல்லாம் மூடத்தனமானவை என்று நான் அவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். இருந்தாலும் இப்படிப்பட்ட சில எண்ணங்கள் அல்லது கலாச்சார பண்பாடுகள் நம்மிடம் இருக்கின்றன. உண்மையில் நல்ல நேரம் என்றால் என்ன? இயேசு சொல்கிறார், என்னுடைய தந்தை எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று எனக்காக நிர்ணயித்திருக்கின்றாரோ அதுதான் என்னுடைய நல்ல நேரம். நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான். இறைவனுடைய சித்தப்படி நாம் நடந்தால் அப்பொழுது நல்ல இடத்தில் இருக்கிறோம், நல்ல நேரத்தில் இருக்கிறோம். God bless you.